அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பர்சனலாக ஒரு கோவிலை பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலயமா நான் இந்த கோவிலுக்கு முதல்ல போயிட்டு வந்தேன். அவங்களோட பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்து அது ரொம்ப வருஷமாக க்யூர் பண்ண முடியாமல் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து நிறைய செலவு பண்ணியும் அது க்யூர் ஆகாமல் இந்த அம்மன்கிட்ட போய் வேண்டுதல் வச்சு அது க்யூர் ஆகிடுச்சுன்ட்டு சொன்னாங்க. எனக்கும் இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் பர்சனலாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது. இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோவில் பற்றியும் அது எங்கே இருக்குன்னு பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரகர நம பார்வதி பதஜே ரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. அதாவது நாம் இங்கே இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தோட பேர், இந்த ஸ்தலம் சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாந்தி துர்க்கை அம்மன் திருக்கோவில் அப்படின்னு பேர். அம்பாள் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி துர்க்கை அப்படின்னு பேர் அம்பாள். இங்கே அம்பாளுடைய திருநாமம். அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே அம்பாள் ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருப்பணி செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ நான் உட்காந்துருக்கிறதுக்கு இடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புற்றானது 200 வருடத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு புற்று. இந்த சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த புற்றுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கங்கை திரட்டி திருவிழா பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய புற்று. ஆனால் இன்றைக்கி காலப்போக்கிலையும் பக்தர்கள் சில பேருடைய தவறுதலால் சில விஷயங்கள்னாலே இந்த புற்றானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்செடுத்து இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து தான் இன்னி வரைக்கும் இந்த ஊரில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து தான் ஜலம் எடுத்துகிட்டு போய் கங்கை திரட்டி திருவிழா பண்ணுற ஒரு ஐதீகமானது உண்டு. அப்பேற்பட்ட இந்த ஒரு ஸ்தலத்தில் இந்த மக்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த இடத்துல இந்த அம்பிகையினுடைய ஸ்தலமானது ஏற்பட்டது. இந்த அம்பாள் சாந்தி துர்க்கை அப்படின்னு பேர். அம்பாள் திருமேனியே மிகப்பெரிய திருமேனியாக இருக்கும். சுமார் 8 அடி உயரத்துக்கு இந்த அம்பாளானது வீற்றிருப்பாள். இந்த ஆலயத்தில் விநாயக பெருமான், முருகப்பெருமான், நர்தன கணபதி, மாகேஸ்வரி, கோஷ்ட தெய்வங்களாக மாகேஸ்வரி, வைஷ்ணவி, பிராமி, அதனை தொடர்ந்து போல விசேஷமாக இங்கே வாராகி அம்பிகையான தனி சன்னதியோடு குடியிருக்கிறார். அதனை தொடர்ந்து பரிவார தெய்வங்களாக சஞ்சீவி ஆஞ்சநேயரானது இந்த ஆலயத்தில் இருக்கார். ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி நவக்கிரகங்களும் உண்டு. இந்த ஆலயத்தில் விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு விசேஷ அலங்காரங்களானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்தால் போல் வாராகி அம்பிகைக்கு ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிற அந்த ஒரு வைபவம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்போ இந்த மாதம் பார்த்தேன் அப்படின்னா இன்னும் சில ஒரு வாரத்தில் அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆஷாட நவராத்திரியானது ஆரம்பிக்கிறது. அம்பாளுக்கு மொத்தம் 4 நவராத்திரிகள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. அதாவது ஆனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நவராத்திரியாக இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள். அதன் பிறகு பங்குனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்பிகை குடியிருக்கிறதுனால அவளுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரியும் இங்கே ரொம்ப விசேஷமாக சிறப்பாக கொண்டாடப்படும். கடந்த 10 நாட்களும் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள், சோடசோபசார தீபாராதனைகள், விசேஷ அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக கந்த சஷ்டியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா விசேஷ அலங்காரங்கள். மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வேல் அபிஷேகமானது இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். வேல் அபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்தாற்போல் வள்ளி தெய்வசேனா முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணமானது இந்த ஆலயத்தில் ரொம்ப நடக்கக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய வைபவம் அப்படின்னா அது ஆண்டாள் திருக்கல்யாணம் தான். இது அம்பிகையினுடைய சன்னதியாக இருந்தால் கூட இங்கே அம்பாள் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரதாரணியாக இருக்கிறதுனால இங்கே எல்லா விதமான விழாக்களும் நம்மளுடைய ஆலயத்தில் உண்டு. சைவ வைணவத்துக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு ஸ்தலம் அப்படின்னே கூட இந்த ஸ்தலத்தை சொல்லலாம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை பார்த்தேன் அப்படின்னா அதாவது கிருஷ்ண பரமாத்மா கீதையில் ஒரு பழமொழி சொல்லுவார், எல்லாமும் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய
அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமும் இங்கே அம்பாளாகவே இருக்கிறாள். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரணிக்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா நடராஜ சுரூபத்தில் இருப்பாள், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணராக இருப்பாள், ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராமராக இருப்பாள். இப்படி இந்த அம்பாள் வந்து அலங்கார பிரியாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பிகை. அப்பேற்பட்ட இந்த அம்பிகையுடைய ஆலயத்தில் மார்கழி மாதம் முழுவதும் வந்து திருப்பாவை பாடி கூடாரவல்லி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆண்டாள் திருக்கல்யாணம் ரொம்ப வெகு விமரிசையாக நடைபெறக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. அன்றைய தினமாகப்பட்டது அம்பிகையானவள் அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரங்களாகவும் அம்பாளுக்கு அலங்காரம் செய்விக்கப்படுகிறது. இவ்வாறாக வந்து பக்தர்களுடைய நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. இந்த ஆலயம் வந்து ஒரு குறிப்பிட்ட நகருக்குள்ளே என்ன இருந்தால் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வரா. குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியமான விஷயம், போனவாளுக்கு அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் திண்ணம். எல்லாரும் ஒரு முறை அவசியம் இந்த ஆலயத்துக்கு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு அம்பிகையை கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிவைன் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.